வார வாரம் இட்லிக்கும் தோசைக்கும் மாவரைச்சு கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாசத்துக்கு பிரச்சனையே இல்ல. ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ற இட்லி ப்ரீமிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. 2 கிளாஸ்ல 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி, 2 கிளாஸ் இட்லி அரிசி, அரிசி உளுந்து எல்லாம் தனித்தனியா ஊற வச்சுக்கோங்க. அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் உளுந்து, 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 கிளாஸ் மாவு ஜவ்வரிசி, இது எல்லாத்தையும் ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிருங்க. காய வைக்கிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் அவல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஊற வைக்க தேவையில்லை. ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு 5 மணி நேரத்துக்கு இதை நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்தனா அரிசி உடையிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இத மாவு மில்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரிசி அரைச்சதுக்கு அப்புறமா அரைச்சுக்கோங்க. அப்பதான் கலர் மராம இருக்கும். அரைச்ச மாவு கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஃபேன் காத்துல ஆற விட்டுருங்க. ரெடி பண்ண ப்ரீமிக்ஸ்ல இருந்து 1/2 கிளாஸ் எடுத்துட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மினிமம் 3 மணி நேரத்துல இருந்து மேக்ஸிமம் 8 மணி நேரம் வரைக்கும் இதை புளிக்க விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு எப்பயும் இட்லி ஊத்துற போலவே ஊத்திக்கலாம். இட்லி மட்டும் இல்ல, தோசையும் இதுல பெர்ஃபெக்ட்டா வரும். தேவையான அளவுக்கு மாவு புளிக்க வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றேங்க. பாய்.